வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். முத்து ரவிட்ட எந்த குடும்பத்திலேருந்து பொண்ணு வந்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்ம அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குற குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. மீனாவோட அம்மாலாம் நம்ம அப்பாவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒன்றும் இல்லாதவனுக்கு 10 ரூபா கொடுத்தா மரியாதை கொடுக்க தான் செய்வான், இதெல்லாம் பெரிய மரியாதையா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. நான் பாட்டுக்கு அமைதியாக என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன், என்னையும் என் குடும்பத்தையும் எதுக்கு தேவையில்லாமல் வம்பு கிழக்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அண்ணாமலை விஜய்கிட்ட சொல்கிறாரு, பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி இந்த மாதிரி நீ மீனாட்ட பேசினாலே அவங்க நம்ம வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுக்கிடையில் ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் ஸ்ருதி அப்பாவோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை பார்க்க வந்த விஷயமே ஸ்ருதிக்கு தெரிய வருது. அந்த மாப்பிள்ளை பிஜு பொண்ணுகிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. மாப்பிள்ளை பிஜு சொல்கிறாரு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் உன்னை மாதிரி அழகான பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணலான்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் அழகா இல்லைன்னா கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. நீ அழகாக இருக்கிறனால தான் எங்கள் அப்பா எனக்கு உன்னை பார்த்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பிஜு. ஸ்ருதி சொல்கிறாங்க, இங்கே ஏதோ பூஜை நடக்குதுன்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டுட்டு வந்தாங்க, இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்க வந்தேன்ற விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்டுட்ருக்குறாங்க. நான் என்னோட அப்பாவோட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பிஜு. அரிதான மரத்தை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், அது போக கோல்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. சொல்கிறத பார்த்தா ஸ்மக்லிங் மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. அப்படியும் இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரு கன் ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை எடுக்கிறாரு. அதை பார்த்த உடனே ஸ்ருதியுமே கொஞ்சம் பயந்துடுறாங்க. எனக்கு டப்பிங் கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. பிஜுவோட அப்பா சொல்கிறாரு, பொண்ணை நேரில் பார்க்கணுன்றதுக்காக தான் வர சொல்லியிருந்தேன், மற்றபடி கல்யாண விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்கலாம், அவளோட வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. மனோஜ் விஜயாட்ட சொல்கிறாரு, ரவியோட ரேஞ்சுக்கெலாம் எதுக்குமா இந்த மாதிரி வசதியான பொண்ணெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. முத்து மனோஜ்கிட்ட சொல்கிறாரு, ரவி நல்லா படிச்சிருக்கிறான், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நல்ல மனசு இருக்கு அவனுக்கு, உன்னை விட அவன் பெரிய ரேஞ்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வந்தவங்க முன்னாடிலாம் பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அப்போ அவங்க பின்னாடி நின்று பேசட்டுமா அப்படின்னு நக்கலாக கேட்குறாரு முத்து. மீனா எனக்கு டீ இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாரு. என்ன மீனா, கடை எதுவும் போட போறியா, இவ்வளோ சுட்டு வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. தாங்க செய்ய சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பஜ்ஜி எடுத்து இப்போ முத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் விஜயாவோட ஃப்ரெண்டு அவங்க ரிலேஷன் எல்லாருமே வந்துடுறாங்க. நேரில் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயாவோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. காலேஜில் பார்க்குறப்ப எப்படி இருந்தையோ அதே மாதிரி அழகாகவே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயாவோட ஃப்ரெண்டு. அதை கேட்ட உடனே இருமுறாரு முத்து. அடுத்ததா ரவியை பார்த்து இவர் தான் மாப்பிள்ளையா அப்படின்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்காரர் அண்ணாமலையை பார்த்து, நீங்கள் இவ்வளோ முட்டாளாக இருக்கக்கூடாது சார், பொழைக்க தெரியாத ஆளாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. முத்துவுக்கு அதை கேட்ட உடனே கோபம் வந்துடுது. அந்த ஆளோட சட்டையை பிடிச்சி அடிக்க போயிடுறாரு. என்னடா முத்து மரியாதை இல்லாமல் நடந்துக்கிற அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. இந்த ஆள் அப்பாவை மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்கிறான், பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ரவிக்குமே கோபம் வந்துடுது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாகவும் இருந்துட்டு போங்க, எங்கள் அப்பாவை மரியாதை இல்லாமல் பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு கோபமாக கேட்டுட்ருக்கிறாரு. கடைசியாக இந்த பெரிய சண்டை வந்ததுக்கு அப்புறமா விஜயாவோட ஃப்ரெண்ட், இந்த சம்மந்தம் நமக்கு ஒத்து வராது விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ரவியுமே அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. முத்து மீனாட்ட வந்து எங்கே அந்த ரவி பையனை காணும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் அப்போவே ரெஸ்டாரண்ட் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இந்த சம்மந்தம் நின்று போனதில் அவன் சோகமாயிட்டானா என்ன அப்படின்னு கேட்குறாரு முத்து. நீ அவன்கிட்ட சொல்லு, அம்மா பணத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க, ஆனால் அப்பா தான் நல்ல குடும்பமா நல்ல பொண்ணா அப்படின்லாம் பார்ப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால அம்மா பார்க்குற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க வேணா நான் அவன்கிட்ட சொல்லுவே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் ஸ்ருதி இப்போ முத்துவோட வீட்டுக்கு வராங்க. மீனாட்ட நான் உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி உங்கள்கிட்ட நாங்கள் லவ் பண்ணுற விஷயத்தை பற்றி சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. என்னது நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு மீனா ஷாக் ஆகிடுறாங்க. நான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரப்போ ஹெல்ப் பண்ணினேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. நான் செஞ்ச ஹெல்ப்புக்கு நீங்கள் மறுபடியும் திருப்பி ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. ரவிக்கும் எனக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. இந்த ஹெல்ப்பை நீங்கள் எனக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் மட்டும்தான் இந்த ஹெல்ப்பை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க மீனா. என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.